நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். குரோதி வருஷம் எப்படி இருக்கும்? மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு நம்ம விளக்கமா பார்க்க போறோம் எப்படி இருக்கும்னு. மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நிறைய விஷயத்துல போன ராகு கேது பெயர்ச்சி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடைஞ்சல், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இருந்தது. இந்த தடவை உங்களுக்கு டைட்டிலே என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனையும் தீர்ந்து மனமும் உடலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நிம்மதியான தூக்கங்க, அதை விட வேற என்ன வேணும்? நிம்மதியா ஒருத்தருக்கு தூக்கம் வருது அப்படின்னா அப்ப மனநிறைவு, உடலும் ஆரோக்கியமா இருந்தா தானே. அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, அட இந்த வருஷம் நீங்க தான் ராஜா. ஏன் எப்படி? செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் தாங்க இந்த வருஷத்தோட ராஜாவே. உங்களுடைய லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இப்ப லாபஸ்தானத்துல உங்களுக்கு இருக்கார். அவர் தான் மந்திரி. அப்போ ராஜாவும் மந்திரியும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும்போது வேற என்ன வேணும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி குரு பயிற்சி வந்துடுது. அப்போ குரு வேற ஜென்ம குருவிலேருந்து தனகுரு சொல்லிட்டே போகலாம், குடும்ப குரு அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளவும் ஃபேவராக இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பணம் நிறைஞ்சு இருக்கும். நிறைஞ்சு அப்படின்றது கலசம், கும்பம், சந்தோஷம் அப்படின்றது ஒரு நிறைஞ்ச கும்ப ரீதியாக இருக்கக்கூடியதான் இந்த மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு. எவ்வளோ கடன்கள் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. 90% ஆஃப் த மேஷராசி அன்பர்கள் அவங்க பொருளாதார வீக்னஸ்னால, ஏதோ ஒரு பிரச்சனைனால, மிகப்பெரிய லெவலில் இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா பேங்க்ல எடுத்துகிட்டு போய் தன்னுடைய ஜுவல்ஸை வைக்கக்கூடிய நிலை சந்திச்சிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ பொன்னான காலம். எந்த ரூபத்திலையும் கடன் அடைச்சிடுவீங்க. ஏன் முடியவே இல்லை, ரொம்ப மோசமான தசாபுத்தி நடக்குது, என்னங்க இப்படி அப்படின்றவங்க கூட குறைஞ்சது 40 to 50% அவங்க கடன்லேருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க. கடன்லேருந்து ரிலீஃப் ஆவீங்கன்னா எப்படி? சம்பாரிச்சுதான், அதுக்குண்டான வேலை வாய்ப்புகள் கிடைச்சுதான். ஸோ ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு. குரு ஃபேவரபிள், உங்களுடைய ராசி அதிபதி லாபஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில், இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். ராகு 12ல் இருக்கிறது மேலும் சுகம். உங்களுடைய 2ஆம் அதிபதி யாரு? சுக்ரன். அவர் உச்சம் பெற்றிருக்கார். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். பல விஷயங்கள், தைரியம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதெல்லாம் எங்கேருந்து தான் வந்தது அப்படின்ற அளவுக்கு நீங்களே உங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படுறது மட்டும் இல்லை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குங்க மேஷராசி மேஷ லக்ன அன்பர்கள். இங்கே நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நடக்கிற திசா புத்தி எப்படி இருக்கு? அந்த திசையும் புத்தியும் உங்களுடைய 6, 8, 12 கூடிய அதிபதிகளா அவங்க உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திசா புத்தி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பட் எப்படி இருந்தாலுமே 40 to 50% சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக முருகனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, முருகனுடைய அறுபடை வீடும் போயிட்டு வாங்க, முருகனுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லுவாங்க, கந்த மாறல் கேளுங்க, படிங்க, கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இப்படின்னு. அப்படி இல்லை, ஓம் சரவண பவ அப்படின்றதாவது ஒரு 9 முறை தினமும் சொல்லுங்க. எங்கிருந்து தான் உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது, எங்கிருந்து தான் உங்களுக்கு நியாயம் பிறக்குது அப்படின்றத நினைச்சு நீங்களே ஆசைப்படக்கூடிய மிக அற்புதமான காலம். சரி, இது உங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்களால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு வரார். அப்ப நீங்க உங்க குடும்பத்துக்கு குருவாக இருந்து அனைவருக்கும் நல்வழி காண்பித்து அற்புதமான அப்லிஃப்ட்மெண்ட், உங்களை நினைச்சு உங்க குடும்பம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அப்போ ஒன்றுமே இல்லையா, எல்லாமே சூப்பரா அப்படின்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பல விஷயங்களும் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குன்னு அடுக்கிட்டே போகலாம், அதெல்லாம் கேட்க கேட்க சந்தோஷம் இருக்கும். ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த காலகட்டத்திலையும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது நெகட்டிவிட்டி குறைஞ்சிரும். ஏன்னா அதுக்கு தான் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்துட்டீங்களே. அப்போ நெகட்டிவிட்டி குறைஞ்சி ஃபுல் பாசிட்டிவிட்டியை உங்களால் ரன் பண்ண முடியும். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வயிறு நரம்புன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நரம்பு மண்டலத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இப்போவே. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரோகஸ்தானாதிபதியும் ரோகஸ்தானத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை பார்த்துட்டு அதுக்குண்டான சொல்யூஷன் இப்போ கொஞ்சமாக தேடி போனீங்கன்னா கூட அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், அதாவது என்ன பண்ணாலும் சரி ஏதோ எப்படி போய் ஜெயிக்கிறதுனே புரியல, ஐடியாஸே கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன், உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன், அந்த புதன் வந்து போய் 12ல் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ அற்புதமான நிகழ்வுகள் உங்களுடைய பிரில்லியன்ட்னஸ்னாலேயே நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். அப்போ ஆரோக்கியம்ன்றது மட்டும் பயப்படணுமா? இல்லை. ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூர்ந்து கவனிங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதை ரொம்ப ஒரு கடுமையான பாதை. அந்த பாதையை கடந்து வந்து இப்போ அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட், அபரிவிதமான ஃபினான்ஷியல் க்ரோத், அபரிவிதமான எல்லாமே சௌபாகியம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? அடாடா, என்னடா இது, எல்லாமே நல்லா நடக்குது, அதுலேயே பயமாக இருக்கே, என்ன காத்திருக்குன்னே புரியலையே. நல்லா ஜாலியாக பேசிடுவீங்க. பேசிட்டு அடாடா தேவையில்லாமல் உங்களால் பிரச்சனை வருமா என்னடான்னு சொல்லி உங்களுக்குள்ள அறியாத பயம், புரியாத கவலைன்றது உங்களுக்குள்ள சூழ்ந்துடும். அப்போ அந்த பயத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களுடைய ராசிநாதனுடைய முருகனுடைய ஸ்லோகங்களை கேளுங்க அல்லது சொல்லுங்க. அண்ட் வேல் வச்சு வழிபடுறது உங்களுக்கு பயம்ன்ற ஒரு விஷயத்துலேருந்து உங்களை பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணிடும். இன்னும் சொல்ல போனால் மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள் இந்த பயம் போக்குதல்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டா ஜெயிப்புன்றது பல ரூபத்தில் இருக்கிறதுனால உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன வேல் நீங்கள் செஞ்சு உங்களோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுடைய பர்ஸில், உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ளஸ் தினமும் நீங்கள் சுவாமி கும்பிடுற இடத்துல ஒரு வேல், அது உங்கள் வசதிக்கு எந்த வேலாக இருந்தாலும் சரி, பட் பாதம் இருக்கக்கூடிய ஒரு வேலாக வாங்கி நீங்கள் ஒரு எவர் சில்வர் வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு பீங்கானாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், அல்லது ஒரு செம்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் அரிசி போட்டு இந்த வேலை உள்ளே வச்சு நீங்கள் வணங்கிட்டு வாங்க. அந்த அரிசியை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எடுத்து நீங்கள் உணவில் சேர்த்துட்டே வாங்க. அப்போ பாருங்கள் தைரியம்ன்றது எப்படி வரும்னு. வேல் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசணுன்னா நமக்கு ஒரு நாள் பத்தாது. ஸோ எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த பயம் போக்குவதற்குண்டான வழி வேல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கே ராசிநாதனும் மந்திரியும், அதாவது ராஜாவும் மந்திரியும் செவ்வாயும் சனியும் அவங்க லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்க 2 பேரினுடைய கூட்டு அவ்வளோ நல்லா இல்லையே. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட் ஜேர்னிஸை தவிர்த்துடுங்க. 12 o'clock மேலே ட்ராவல் பண்ணாதீங்க. நீங்கள் சுயமாக கார் ஓட்டாதீங்க. நீங்கள் டிரைவர் போட்டு ஓட்டிகிட்டு போனாலும் கூட இப்போ அந்த காலகட்டம் அவ்வளவு சிறந்தது இல்லை. அதனால் நீங்கள் ஒரு 11:30 12 மணிக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. காலையில் ஒரு 4 மணி கூட எழுந்திரிச்சு நீங்கள் வந்து கிளம்புங்க. ஸோ நைட் ஜேர்னியை தவிர்த்துருங்க. ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் சனி கூட்டணின்றதை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அந்த செவ்வாய் கூட்டணி உங்களுக்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹனுமனையும் வழிபடுங்க. அதே மாதிரி உங்களுடைய வெஹிக்கிளில் நீங்கள் எலுமிச்சப்பழம் வச்சுக்கோங்க. எலுமிச்சப்பழம் வெஹிக்கிளில் வச்சா ஜெயிச்சிடுவோமா அப்படின்னா, அதில் இருக்கிறது சிட்ரஸ், அதனுடைய சயின்டிஃபிக் ப்ராப்பர்ட்டியோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ அதனுடைய உண்மைகள் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அரளிப்பூ இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு ஜேர்னி போகிறீங்க அப்படின் போது அரளி மலர்களை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பூக்களை உங்களுடைய டேஷ்போர்டில், உங்களுடைய 2 வீலரில் கூட கொஞ்சம் நீங்கள் வச்சுட்டு போங்க. அதனுடைய மகரந்தம் வந்து உங்களை பிரைட்டாக வச்சுக்கும், அலர்ட்டாக வச்சுக்கும். ஸோ இப்போ வந்து ஆக்சிடென்ட்டையும் இந்த மாதிரி பண்ணும்போது யூ கேன் ஓவர் கம் இட். பட் ஸ்டில் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படின்றது இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியன்றதும்
மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும்போது நமக்குள்ளே என்ன ஆகும்னா, ஓ எல்லாமே ஜெயிச்சுட்டு வரோம்டா போடா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாமே. எவ்வளவு பாசிட்டிவாக இருந்தாலும் அனலைசேஷன் அப்படின்றது தான் நமக்கு வெற்றி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாப் கிடைக்குது, நினைக்காத இடத்துலேருந்து ஜாப் கிடைக்குது, அடேங்கப்பா உங்களை ஆன்சைட்டுக்கு எங்கேயோ கூப்பிடுறாங்க அப்படின்றதெல்லாம் சந்தோஷப்படுங்க. ஆனால் அனலைஸ் பண்ணுங்க. அது கையில் கிடைக்கிற வரைக்கும் இதை விட்டுடாதீங்க. அண்ட் நீங்கள் மற்றவங்களோட குரு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான பொசிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல யார் போயிருக்காங்க, இந்த ஜாபில் யார் இருந்தாங்க, ஓகே ஆஸ்திரேலியான்னு சொல்கிறாங்களே, யூஎஸ்ன்னு சொல்கிறாங்களே, ஒரு தடவை அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பேசுவோம் அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய அதில் அனுபவம் மிக்கவர்கள் இட்ஸ் கால் குரு. ஸோ அவங்களோட நீங்கள் பேசி அதில் இருக்கக்கூடிய என்னென்ன சிக்கல்கள் இருக்குமோ அந்த சிக்கலை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்றதும் உங்களை நீங்கள் திறம்பட யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கலாம், அங்கே போய் நடக்கிறது வேறையாக இருக்கலாம். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் மட்டும் ஒரு லைஃப் கிடையாதுங்க. சந்தோஷம், அன்பு, அந்யோன்யம், சில விஷயங்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் ஒரே ஃபுட்டு சமைச்சு 4 நாள் வேணாலும் சாப்பிடுவேன். சிலர் இருக்காங்க, நான் ரொம்ப ஃபுட்டிப்பா, என்னால் செகண்ட் மீல் கூட திருப்தி இல்லாமல் சாப்பிட முடியாது. திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு அனலைஸ் யுவர் செல்ஃப் அண்ட் தென் டேக் அ டெசிஷன். ஸோ ஃபினான்ஸ் ஒன்றை மட்டும் வச்சு மைண்டை போய் சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல சேலஞ்சஸ் எடுக்கலாம். நியூ ஆன்லைன் பிஸ்னஸஸ் நீங்கள் தொடங்கலாம், அதை மல்டிப்ளை பண்ணலாம், அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் வரும். அப்படி வரும்போது ஸ்டாக் இருக்கும்போது என்னடா அது இவ்வளோ சேல் ஆகுது, அப்போ நிறைய டம்பின் பண்ணலாம் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஒர்க் பண்ணிடக்கூடாது. ஸோ இங்கே சம்திங் இஸ் எக்ஸ்ட்ராடினரி குட், பட் ஸ்டில் அனலைஸ் அண்ட் ப்ரொசீட். ஏன்னா செவ்வாய் சனி கூட்டணியில் தானே பிறக்குது அப்படின்ற ஒரு மைண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரொம்ப நல்லா வளரும். யாருக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டின் மூலியமாக அப்லிஃப்ட்மெண்ட் வருமோ இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தைரியமான எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். போட்டித் தேர்வுகள் இப்போ அதீதமாக வின் பண்ணலாம். யாரெல்லாம் இப்போ நீட் எழுதிட்டு இருந்தீங்க, நிறைய அதில் வின் பண்ணவே முடியல, அரியர்ஸ் கட்டுக்கட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்றவங்க கூட இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஓவர் கம் பண்ணக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம்ன்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இப்போது நீங்கள் நிறையா சூப்பராக ஜெயிக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் வார்த்தைகளில் அடப்போட நான் பார்க்கறா நீ பார்த்ததெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வார்த்தையினால் மற்றவங்களை புண்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ லிசன், அவங்க சொல்கிறது முழுமையாக கேளுங்க, தென் அவங்க இடத்துலேருந்து பாருங்க. ஏன்னா பொதுவாகவே செவ்வாய் மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம், வீரியம், கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். அது மற்றவங்களை விட உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ எல்லாரையுமே அதே மாதிரி எடை போட்டுற வேண்டாம். உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கூட சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு சிறு பிரச்சனை கூட பெருசாக தெரியறதா இருக்கும். ஸோ அவங்க இடத்துல இருந்து அவங்களுடைய ஷூஸில் நீங்கள் நின்று அவங்களுக்கு வழிகாட்டுங்க, அது சூப்பர். ஆனால் அவங்கள எந்த விதத்துலையும் டவுன் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ அந்த டவுன் பண்ண வைக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வேறு, அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நண்பர்கள் எல்லாமே விரோதிகள் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுடைய 6ஆம் வீட்டில் கேது, குரு வேற கேதுவை பார்க்குறார். அப்படி இருக்கும்போது சத்ரு அப்படின்ற விஷயமே இருக்காது. உங்கள் சத்ருக்கள் எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக வந்துடுவாங்க. அவங்க உங்ககிட்ட உதவி கேட்குற அளவுக்கு அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புரியாத புதிராக எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகநிலை, ஏன்னா ஜென்மகுருவாக இருந்தார். ஜென்மகுரு அப்படின்றது ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் இருந்தது. அப்படி இருந்தும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் மேஷராசி அன்பர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இனி வரக்கூடிய குரு பயிற்சி எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சந்திரன் இந்த வருடம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா
சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்கார். மிதுனம் அப்படின்றது புதன். அந்த சந்திரன்னா மனசு. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் மன ஆரோக்கியம் கிடைச்சிருச்சுன்னா நீங்க சூப்பரா ஜெயிச்சிடலாம். ஸோ குடும்ப பிரச்சனை, உங்க பிரச்சனை, எந்த பிரச்சனை, உங்க நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தோள், நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒண்ணுமே இல்லடா இது ஈஸியா பண்ணலாம்டா வாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களை பெரும் அளவில் எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்கும். ஸோ இந்த குரோதி ஆண்டில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் குரோதின்னு சொல்லும்போது பொது பலன்கள் அப்படின்னா கொஞ்சம் பயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு இது மிகப்பெரிய ஜாக்பாட்டான பீரியட். ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி பெருசாக பயப்பட வேண்டாம். பட் பொது பலன்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்கள் சைடு ஆன்லைன் ஹேக்கிங், ஆன்லைனில் பண திருட்டு இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் அலர்ட். எல்லாமே சூப்பராக இருக்கே, அப்போ நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்ற விஷயம் கூடாது. ஸோ எதுலேயும் அலர்ட்டாக இருக்கணும். பட் மற்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட்டாக இருக்குது. ஸோ இதை மேலும் நீங்கள் பண்ணிக்க விநாயகருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கந்த சஷ்டி கவசம் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ஆல்வேஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா யூஸ் இட் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.